ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. இதுக்கு சைடிஷ் ஒன்றுமே தேவையில்லை. வேணும்னா நீங்கள் வேணால் அப்பளம் மட்டும் வச்சுக்கிடலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ப்ளூபெரிஸ் கிச்சனை முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பேன் சூடாகிடுச்சுங்க. இல்லை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நம்ம எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. இல்லை இப்போ கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். நான் கடுகு பொரிஞ்சது கொஞ்சம் வெள்ளைப்பூடு பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம். இப்போ வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிறோங்க. நம்ம ஒரு கண்ணாடி பத அளவுக்கு போதும். வெங்காயம் நமக்கு கண்ணாடி பத அளவுக்கு வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ இல்லைன்னா வெட்டி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு நான் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தாங்க நான் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நிகழமாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதையும் நான் சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ உருளைக்கிழங்குக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம இதை வதக்கி எடுத்துக்கிடுவோம். ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கிறோம். நம்ம ஓரளவுக்கு மடங்கி வந்ததுக்கு நம்ம இதில் பொடி சேர்த்துக்கலாங்க. தேவையான மிளகா பொடி இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம். நான் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கிறதுனால உருளைக்கிழங்கு ஏமாவே வெந்து கிடச்சிரும். நமக்கு நல்ல சிம்பிளான ஒரு லஞ்சு பாக்ஸ் ரெசிபி தாங்க. இதுக்கு வெஞ்சனம் ஒன்றுமே தேவையில்லை. இந்த ஒரு சாதம் மட்டும் இருந்தால் போதும், சூப்பராக இருக்கும். வேணால் நம்ம அப்பளப்பு வேணால் கலர் அப்பளப்பு வேணால் நம்ம வச்சு சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு மடங்கி வந்திருக்குங்க. இப்போ இதுக்கு நம்ம தேவையான பொடி சேர்த்துக்கலாம். நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடிங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இவன் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம உருளைக்கிழங்கு நமக்கு நல்லா வெந்து கிடைக்கணுங்க. அப்போ அதுக்காக ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறோம். நம்ம இடையில ஓப்பன் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நமக்கு அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்து வந்திருக்கு உருளைக்கிழங்கு. நமக்கு இப்படி நம்ம கரண்டி வச்சு மசித்து பார்க்கும்போது நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இல்லை நான் வடித்து வச்சுருக்கிற சாதத்தை நான் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் பாஸ்மதி அரிசி ஒன்றுமே யூஸ் பண்ணலை. சாதாரணமாக வீட்டில் வடித்த சாதத்தில் தான் நான் இன்றைக்கி பண்ணுறேன். இதுலேயே நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு தான் நம்ம வடிச்சிருப்போம். அதனால் நான் உப்பு ஒன்றும் சேர்க்கலை. இந்த நேரத்தில் ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கு வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அந்த உப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் நான் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்க்கலை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம மல்லி இலை தூவி அடுப்பை அமுத்திக்கிறலாம். ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ப்ளூபெரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.